ஒரு உற்சாகம் இருக்கிறது பாபா. ஆண்டவராகிய தேவன் விசேஷித்த அபிஷேகத்தினாலே நடத்து, சுத்திகரித்து அவருடைய சேர்த்தைக்கு வைத்து ஆண்டவராகிய தேவன் எனக்கு வாழ்த்து தருகிறார். உற்சாகம் இருக்கிறது பாபா. அதே அபிஷேகத்தினால் அதே அபிஷேகத்தினால் ஆண்டவராகிய தேவன் ஒரு தலைமுறையாக கட்டி வைத்திருக்கிற பொருளாதார கட்டுகளை நான் அவிழ்த்து போடுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். உன் வீட்டுக்கு எதிராக எய்யப்பட்டிருக்கிற அம்புகளை நான் தரித்து போடுவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். வீட்டுக்கு விரோதமாக வைத்திருக்கிற கண்ணிகளை நான் நறுக்கி போடுவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு, கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. உற்சாகம் உன்னை நிரப்ப அவங்க இறக்கம் உள்ளவரை தொடங்கி முடிகிற வரைக்குமே அந்த கால் முழுவதும் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அப்புறம் நல்ல ஒரு வெளிச்சம் இருந்தது பார்த்தேன். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு அபிஷேகம். உற்சாகம் பாப்பா அந்த சொல்லுகிறார். விசுவாசத்தோடு உற்சாகம் கருத்து பாப்பா. ஒரு உன்னை நடத்துவர் என்றும் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் உன்னை வந்தடையும் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ. அடுத்து நல்லா பிரகாசம் வழியை பார்த்தேன்.
உற்சாகமோடு கருத்து கொடுப்போம். அதே அபிஷேகம் சரீரத்தில் கருத்துடைய ஊற்றினதே அபிஷேகம் ஆண்டவருடைய கருத்துக்கு ஆண்டவருடைய தீர்வுக்கு அவன் திரும்ப ஊற்றிக்கொண்டிருக்கிற கரங்களை கட்டு கரங்களை கட்டு கரங்களை கட்டு கரங்களை கட்டு இந்த அபிஷேகத்தை காண்பார். இந்த வழக்குகளை காண்பார். இந்த தேவர்களோடு அவர்களுடைய வழக்குகளை விசுவாசத்தோடு கரங்களை கட்டு கரங்களை கட்டு கரங்களை கட்டு கரங்களை கட்டு இயேசுவின் நாமத்தில் அடையாளங்களை எடுத்து அற்புதங்களை எடுத்துக்கொள்வோம். ஃபர்ஸ்ட் துதியில் என்னுடைய இடது கண்ணில் ஒரு பிரகாசமான ஒளியை பார்த்தேன். அப்புறம் நான் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு கேட்டேன். லைட்டாக சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு கேட்டேன். அப்போ வந்து இயேசு ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை கொடுத்து நல்லா பலனையும் கொடுத்தார். அதுக்காக பார்த்துருக்கேன். அதே உற்சாகத்தின் அபிஷேகத்தை கற்கள் பலத்திற்கு ஊற்றிக்கொண்டிருக்கிறார். ஒரு கூட ஒரு பலத்திற்கு ஆவியாகவும் ஒரு பலத்திற்கு ஆவியாகவும் உனக்குள்ள கிருபைகளை வைக்கிற ஆவியாகவும் அதிசயங்களை செய்ய திருமணத்தை ஆவியாகவும் என்னோடு ஆதரவு ஒரு விசேஷித்த ஆவியாக நிரப்புவதெல்லாம் கர்த்தர் 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 ஒரு பட்சத்தில் இருப்பார். சபை கொடுப்பதை ஆயிரம் தாவி கொண்டதோ 10,000 என்று போற்றக்கூடிய விதத்திலே கர்த்தர் உன்னை நடத்துவேன் என்று வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு உற்சாகமாக எல்லா சத்துருவையும் உன்னை கட்டிடப்படுத்து உன்னை குணப்படுத்து உன்னை சீர்படுத்து உன்னை குணப்படுத்து உன்னதத்தில் உட்கார வைத்து அதனால தேவனுக்கு வாக்கு தருகிறார். கதைகளை தொட்டு அவர்களாக நம்முடைய சபைக்கு அதே ஆடுகளும் ஆடுகள் அவர்களுக்கு தருவார். சொந்தங்களாக கட்டளையாக ஆடுகளாக அவர்களுடைய திருச்சபை சபைக்கு தன்மை என்பது திருச்சபை சபைக்கு அவர் வைத்திருக்கிற ஆத்மாக்களை அவருக்கு காலப்பட்டு கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு ஒரு கருத்து கொள்கிறார். நிச்சயமாகவே கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்மளை வைத்திருக்கிறேன் என்று வாக்கு தருகிறார். ஒன்றையும் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்தேன், அவருடைய அபிஷேக தைலத்தை ஊற்றுவேன். அவர் வைத்திருக்கிற பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக ஆண்டவராகிய தேவன் சபையையும் அது வேறு பிள்ளைகளையும் நிரம்பி நிரம்புவையோ அவருடைய அபிஷேகத்தை ஊற்று கண்மணி போல கருத்தாய் பார்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவராகிய தேவனுக்கு வாக்கு தருகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டு ஒரு அபிஷேகம் ஒரு விசேஷ அபிஷேகம் அவருடைய அபிஷேகம் ஒரு அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு. நிறைய நேரம் உங்க முகத்தை தான் ஆண்டவர் காட்டினாரு. கொஞ்ச நேரம் பிரேம் முகத்தை காட்டினாரு. அப்புறம் என்னுடைய அக்காவுடைய முகத்தையும் காட்டினாரு. அப்புறம் கொஞ்சம் அந்நிய வாசனை கொஞ்சம் அதிகமா இருந்தது. நிறைய தண்ணி தாகம் இருந்தது. அப்புறம் ஒரு ப்ளூ கலரை பார்த்தேன், எல்லோ கலரை பார்த்தேன். அப்புறம் ஒரு வெளிச்சத்தின் நடுவில் ஒரு ப்ளூ கலரை பார்த்தேன், அக்னியை பார்த்தேன். ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், ஊழியக்காரன் நிமித்தம்
ஒரு அக்கா மூலமாய் செய்ய வேண்டிய நற்கிரியைகளை ஆண்டவர் சீக்கிரமாக நிறைவேற்றி தருவேன் என்பதை உனக்கு காட்டியிருக்கிறார். உனக்கு வெளிச்சத்தின் கிருபையை தந்திருக்கிறார். நல்ல அபிஷேகம் தைரியத்தை ஊற்றி இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதே. நான் செய்ய நினைத்தது தடைபடாது. உன் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா உபத்திரவ கண்களையும் நான் கண்டேன், நான் கேட்டிருக்கிறேன், எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். நான் உன் பட்சத்தில் இருந்து உன்னை நடத்துவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை பலப்படுத்துவேன் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு ஒரு கருத்து கொடுக்கலாம். ஒரு விசைக்குள்ள ஊற்றப்படுகிறது, ஒரு விசைக்குள்ள ஊற்றப்படுகிறது, ஒரு விசைக்குள்ள ஊற்றப்படுகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, அவர் அபிஷேகத்தை கரங்களை பெற்றுக்கொள், ஒரு அச்சியை பெற்றுக்கொள், ஒரு தீமையை பெற்றுக்கொள், ஒரு நன்மை பெற்றுக்கொள். ஒரு குடும்பத்துக்கு எதிராக அந்த சக்திகளை உடைக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஸ்தோத்திரம். நான் பேசிட்டு இருக்கப்ப உற்சாகமாக கருத்து கொள்கிறோம். அப்படி ஊற்றப்பட்டது அந்த விசேஷமான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது. அதனால் அவர்களுக்கு தங்கள் சாட்சி கொடுப்பது ஆசீர்வதித்து பலப்படுத்தி மத்தியில் மதத்திற்குரிய நடத்துவது என்று அவர்கள் வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு हालेलुया हालेलुया ताता की बदल தக்காளி எவ்வளவு கட்டி ஆமே அது ஆஸ்பத்திரிக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிற நேரத்தில் வந்தாங்க, ஜோம் பண்ணாங்க. ஆண்டுகளுக்கு 3 கேன்சர் இருக்கணும்னு கேட்டேன். ஆமாங்க. அப்போ சுகங்கள் தருவான்னு சொன்னேன். அது என்ன உள்ள போய் இருக்கு, ஆனால் மாறல, ஃபுல்லாக நிச்சயத்தில் மாறல. இன்னைக்கு ஜெபம் பண்ணப்பா இதுவரைக்கும் கை தட்டாத ஒரு மனுஷன் இன்னைக்கு இணைஞ்சாரு, கையை தட்டி ஆராதிச்சாரு. அவருக்கு சரீரத்துக்குள்ள என்ன இறங்கிச்சு, வல்லமை இறங்கிட்டு. ஆமென் ஹalleluya ஹalleluya. எனக்கு நல்ல அபிஷேகமா இருந்துச்சு. அப்புறம் 2 முட்டுக்கு காடு முட்டுக்கு கீழே 2 பேரும் ரொம்ப நேரம் ரொம்ப வச்சுக்கிட்டு வந்து இருந்தது. அப்புறம் வந்து கண்கள் பக்கத்துல வந்து அந்த மேகக்கூட்டத்தை வந்து பார்த்தேன். அப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து நான் என்னோட குடும்பத்துக்கு இசப்பா என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி அழும்போது எனக்கு இந்த சைட்ல இருந்து விசாரிக்க மகளே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இந்த உணர்வு வந்து கிடைச்சு. பயப்படாத, நிச்சயமாக உன்னை விசாரிக்கிற தேவனாய் என்று வந்திருக்கிறார். ஒரு குடும்பத்தை விசாரிக்கிற தேவனாய் வந்திருக்கிறார். உள்ள கையில உன்னை வைத்து, உள்ள கையில வரைந்து வைத்து உன்னை காட்சிக்கிற தேவனாய் இந்த இடத்துல வந்திருக்கிறார். முட்டில் இருக்கிற வலி இன்று முதல் உனக்கு வராது என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு ஒரு கரத்தட்டு கொடுக்கிறாரா? அதே அபிஷேகத்தை இருக்கிறார். ஒரு விசைக்கு ஒரு நிரப்பு, ஒரு நிரப்பு, இருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டு. உனக்கு தரிசனத்தை தந்திருக்கிறார், உனக்கு காட்சி அளித்திருக்கிறார். அந்த தேவன் குடும்பத்தை விசாரித்து அறிந்து நன்மையான ஈவை தந்து நித்தியத்தில் சோதரிக்க வைக்கவர் நல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு போல்
நிச்சயமாகவே ஒரு கருத்தை கொடுக்கணும் பாப்பா. ஆண்டவராகவே உன்னோடு சொன்ன வார்த்தைகள் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று உன்னை பலப்படுத்துகிறேன் என்று உன்னதத்தில் இருக்கிற இயேசு உனக்கு வார்த்தை தருகிற விசுவாசத்தோடு கரங்களை தரிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் காலையில எனக்கு ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. ஆனா துதிச்சு கொண்டிருக்கும்போது ஒரு அக்னியான சம்பவம் அந்த சபை முழுவதும் நிரப்பும்போது ஒரு கடை வந்து என் பக்கத்துல இருந்து என் தலை சிரசு மேல ரொம்ப நேரம் அதிக நேரமா என் தலை பக்கத்துல அந்த சிரசு வந்து கை வந்து சிரசு மேல இருந்துச்சு. அப்போ பக்கத்துல ஒரு வெள்ளையான உருவம் வந்து அவங்களோட வஸ்திரம் வந்து என் தலை முதல் ஃபுல்லாவே மூடலை கண்டேன். அப்போ என்னால தாங்க முடியாத ஒரு ஏக்கம் வந்து நான் ரொம்ப அழுது இருக்கும்போது, நீ ஏன் கிளம்புறாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு உன் கூடவே இருந்து உன்னை திடப்படுத்துவேங்கிற சத்தம் செவில கேட்டுக்கொண்டே இருந்தது. அப்போ ஒரு வெளிச்சம் எனக்கு அப்படி கூட்டிக்கொண்டே போய் ஒரு சோழகரமான இருக்கிற இடத்துல என்னை கொண்டு போய் சேர்த்து நான் பார்த்தேன். நிச்சயமாகவே தாவீது சவுலை கண்டு பயந்து பாலைவனத்தின் முகப்பில் நின்று அழுதபோது சவுலை கர்த்தர் வேறு திசையா திருப்பி கொண்டு போய் சத்துருவின் கையிலே நாம் விழுகிறதை விட தேவனுடைய கயிறத்திலே நாம் விழுகிறது நலம் என்று அக்கினி நிறைந்த வெயில் நிறைந்த பாலைவனத்துக்குள்ளே ஊடாய் சென்றபோது உபத்திரவம், தண்ணீர் இல்லாமை, கஷ்டம், மரணத்துக்கு நேரான சூழ்நிலை வந்தபோது ஒரு மேய்ப்பன் ஒரு சத்தத்தை கேட்டானா, ஒரு மேய்ப்பனுடைய சத்தம், நான் இருக்கிறேன், நீ கலங்காதே என்று சொல்லி அந்த மேய்ப்பன் முன்னால் நடந்து போனானா. தாவீதும் நடக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டே போனானா. அங்கு போகும்போது கொஞ்சம் தூரம் போகும்போது அங்கு ஒரு சோலை வெள்ளம். அந்த சோலை வெள்ளத்துக்குள்ள ஆடுகள் எல்லாம் அமைதியாய் புல்லு மீந்து கொண்டிருந்ததாம். எல்லா ஆடுகளும் அமைதியான தண்ணீரை பருகிக் கொண்டிருந்ததாம். அபிஷேக எண்ணெய் தயார் பண்ணுகிற ஒலிவ மரங்கள் தோப்புகள் அங்கு இருந்ததாம். அத்திப்பழம் தோட்டம் அந்த இடத்தில் இருந்ததா. ராஜாவுக்களுக்கு பரிமாறுகிற விலை உயர்ந்த பேரித்த பல மரங்கள் அதில் இருந்ததா. அவ்வளவு செழிப்பான இடத்திலே தாவீதை கொண்டு வைத்து அழகு பார்த்த தேவன் இதுவரைக்கும் உள்ள வறுமை பாலைவனத்திற்கு மாறி இந்த சிறு தூரம் அதை கடந்து போவதற்காக கர்த்தர் உனக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறார். நான் ஒரு பட்சத்தில் இருக்கிறேன் என்று அன்று தாவீதோடு சொன்ன தெய்வம் இன்று உன்னோடு சொல்லுகிறார். அமர்ந்த தண்ணீரை கொண்டு விடுவேன், ராஜாக்கள் மத்தியிலே உட்கார வைப்பேன், அபிஷேக தைலத்தை உருவாக்குற எண்ணெயை உருவாக்குற தோட்டத்தை உனக்கு தருவேன், உன்னை அதனுடைய அலங்கார முடியாக வைத்திருப்பேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி தெய்வமே 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 மாற்றம் நிறைந்தவரே மகத்துவமே மகத்துவமே மகிமைக்கு பார்க்கிறதே நீ சொன்ன வார்த்தை கொண்டாய் அங்கே நம்மை காட்சிக்கிறேன், உண்மை துடிக்கிறேன், உண்மை போற்றுகிறேன், உண்மை கைப்படுத்துகிறேன். ஆண்டவராகிய தேவன் சொன்ன வார்த்தையை நிச்சயமாக நடத்துவேன் என்று உனக்கு வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போ.